ஹலோ வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். டுகு குடு கூட ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச வீடியோ. நீங்களும் ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கிற வீடியோ கூட. அம்மாவோடு சேர்ந்துட்டு ஒரு டிஐஎம்எல் இல்லைனா ஏதாச்சும் ஒரு vlog சேர்ந்து போடுங்கன்னு நீங்கள். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு டைம் அமெரிக்காவில் யாராச்சும் இதுக்கு முன்னாடி போட்டிருக்காங்களா? நான் vlogsல பார்த்ததில்ல. பட் எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் தான் ஆக்சுவலாக இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ அம்மாவும் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அமெரிக்காவில் எங்கள் பேக்யார்டில் வடகம் போட போகிறோம். செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க. கண்டிப்பாக ஃபுல் வீடியோ பாருங்கள். ஆரம்பித்ததுலேருந்து எண்டிங் வரைக்கும் எவ்வளோ தடங்கல்கள் தாண்டி கடைசியில் நாங்கள் வெற்றிகரமாக அந்த வடகம் போட்டு முடிச்சிட்டோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள எடுப்பாலும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாதம் இல்லையா? ஸோ அதனால் அம்மா காலையில் எந்திரிச்சதுமே வீட்டில் எங்கெங்கே வாசலில் இடம் இருக்கோ எல்லா இடத்துலையும் இஷ்டத்துக்கு கோலம் போட்டு வச்சுருக்குறாங்க. பேக்யார்டில், அதுக்கப்புறம் கராஜ் பக்கத்தில், அப்புறம் ஃப்ரண்ட் டோரில் நல்ல பெரிய பெரிய கோலம் அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ வீடியோ எடுக்கிறதுக்கு எப்படி மிஸ் பண்ணுவோம்? ஸோ வாங்க இப்போ வடகம் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்னெல்லாம் சேர்த்துருக்குறீங்கம்மா இந்த வடகத்துக்கு? பச்சரிசி அரைச்சி, மிளகாய், பச்சை மிளகாய் அரைச்சி, உப்பு போட்டு ஜவ்வரிசி தனியாக வேக வச்சு ஊற்றிருக்கேன். கடைசியில் இறக்குற டைமில் ஜீரகம். பச்சரிசி தனியாக அரைச்சி வச்சுருக்குது, அதோட பச்சை மிளகாயும் சேர்த்து அரைச்சிருக்கிறீங்க. ஜவ்வரிசியை நைட்டே ஊற வச்சது, அதை கொஞ்சம் வேக வச்சுட்டு இதோட சேர்த்துட்டு உப்பு சேர்த்துருக்குது. அண்ட் கடைசியாக இப்போ அது குக்கான இது என்ன பதம்? இது முடிஞ்சாச்சு. கடைசியில் வச்சது வெள்ளையாக இருக்கும், இல்லைன்னா ஜீரகம் போடும்போது சிவப்பு ஆயிடும். கலர் வெள்ளையா இருக்காது வடம். ஓ, அதுதான் கிடையாது. ஆகும். ஸோ இது நல்ல வேகணும், அவ்வளோதானே? கஞ்சி நல்ல குழுன்னு இருக்கணும். நம்ம இது நீ பதத்துக்கு எவ்வளோ வெண்ணி வேணுமோ ஊற்றி வேணும். கொஞ்சம் அங்கே பாத்திரம் பெருசாக இருக்கும், கொஞ்சம் நமக்கு கிண்டதுக்கு ஈஸியாக இருக்கும். இது ஒன்று, அதுக்கப்புறம் இங்கே ஒன்று இருக்குதா? கட்டி இல்லாம கிண்டணும். ஹலோ. Nanama. Good morning. Good morning. போதுமா? Nanma, I have two of them at the back. தாத்தா எங்க பண்ணது? ஒரு வடகம் போடுறதுக்கு குடும்பமே. ஸோ நம்ம 2 இடத்துல வடகம் போட போகிறோம். ஒன்று இந்த தரையில் போட போகிறோம், அதுக்கப்புறம் இன்னொன்று இந்த டேபிளில் போட போகிறோம். ஸோ தீயில் தரையில் போடுறதுக்கு டைரெக்டாக நம்ம துணியில் போடுறதுக்கு பதிலாக ஒரு ஷீட் மாதிரி போட்டுட்டு அப்புறம் ஒரு துணியில் நம்ம போடலாம். இன்னைக்கு வெயில் கூட டச் நல்ல வெயில் அடிக்கணும். என்ன ஒரு 3 மணி நேரம் போதுமாமா காயறது? ஓ, இந்த இதை தள்ள முடியாதா? கண்ணம்மா இங்க ஒரு இதை இருக்கு, எடுத்துட்டு வா. இல்ல அந்த கிரீன் கலர் இந்த இருக்கு பாருமாமா. குட்டிமா எந்திரித்தம்மா. கண்ணம்மா இது மிதிக்க கூடாது. என்ன இந்த வடகம், இந்த பாப்பட் அதுதான் பண்றாங்க. ஸோ அது நீ மிதிச்சேன்னு நினைச்சுக்கோ. உனக்கு 2 பேத்துக்கும் ஒரு பவுல் நிறைய ஸ்நாக்ஸ் இன்னைக்கு எடுத்து கொடுப்பான். காக்கா வரக்கூடாது, எது வரக்கூடாது. ஆமா, மாமி அம்மாவோட மாமி ஹவுஸ்ல வெக்கேஷனுக்கு போவேன்ல, அப்பெல்லாம் அவங்க பெரிய இது மாதிரி வடகம் எல்லாம் போடுவாங்க. கரெக்ட். அதேதான். உனக்கு எவ்வளவு ஞாபகம் இருக்கு பாரு. ஸோ அங்க மேல இருந்து நம்ம மாடியில போட்டோம்ல, அதை சொல்கிறேன். அப்போ அம்மாவோட மாமி என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு வித்திக்கு அப்புறம் அந்த மாஷ்மெலோ ஒத்த இருக்கிறாள்ல
அவங்க எல்லாத்துக்கும் பவுலில் ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு அதில் உட்கார வச்சுருவாங்க. எதுக்குன்னா இந்த மாதிரி பாப்பட்லாம் போடுறப்போ நிறைய க்ரோ எல்லாம் வருமா. க்ரோ என்ன பண்ணும், அது வந்து எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு போயிடும். க்ரோ வரும், மங்கி வரும், எடுத்துட்டு ஸோ நாங்கள் 3 பேரும் லிசன் இங்க பாரு லிசன். ஸோ ஆல் 3 of us எங்ககிட்ட என்ன இருக்கும், ஸ்டிக்ஸ் இருக்கும். ஸோ அந்த மங்கியோ க்ரோ வர்றப்போ ஆல் 3 of us இந்த மாதிரி இப்படி பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ என்ன ஆகும்னா பேர்ட்ஸோ அதுக்கப்புறம் காக்காவோ மங்கியோ எதுவும் வராது. எண்ட் ஆஃப் த டே எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஷீல் கிவ் அ கிஃப்ட் ஃபார் ஆல் 3 of us. இன்னைக்கு நீங்க 2 பேரும் உட்காந்துக்கோங்க என்ன, சரியா? ஃபுல் டே அங்கே உட்காந்துருக்கணும். ரெயின் எல்லாம் வராது. ஸ்நாக்ஸு, ஆமாம் லஞ்ச் அங்கே எடுத்து கொடுத்துருவேன். ஸ்நாக்ஸ் அங்கேயே சாப்பிட்டுக்கோ. அதுக்கப்புறம் வந்துட்டு இது கேக் கூட கொடுக்குறேன். என்டர்டைன்மெண்ட்டா? நானுமா வந்துட்டு அப்பப்போ பிரேக்கில் வந்து டான்ஸ் ஆடிட்டு போவேன். ஆடுப்போமே நீ, சரியா? பிரேக்ல நானுமா வருவார் என்டர்டைன்மெண்ட்டுக்கு. கண்ணம்மா, மாமி இஸ் ஜஸ்ட் கிடிங் மாமா. உனக்கு ஒரு அம்பரல்லா அங்க ஓபன் பண்ணி வைக்கலாம். ஓகே, அதுல போடுறதுக்கு துணி, அந்த துணி பத்தாது இல்ல. அவரோட ஒரு வேஷ்டி இருக்குது இல்ல, அது வாஷ் பண்ணிக்கலாம். முன்மா போகாதா? சும்மா ட்ரை பண்ணி பார்த்தா. பிளஸ் யூ கண்ணா. வேற ஒண்ணும் இல்லையா? வேற இல்லம்மா, ஒயிட் கலர் கிளாத் வேற. நம்ம நவராத்திரிக்கு ஏதோ ஒரு ஒயிட் கலர் கிளாத் ஏதோ ஒன்று வச்சிருப்போம்ல இல்லையா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்ல வெயில் அடிக்குதான், மழை எதுவும் இல்லாமல் இருந்துச்சு காலையில் பார்க்குறப்போ. நாளைக்கு நாளை கழிச்சு தான் கொஞ்சம் தூரல் இருந்த மாதிரி இருந்தது. அதனால தான் இன்றைக்கி நாங்கள் பிளான் பண்ணோம். அதுவும் விடிய காலையில் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டு ஆரம்பித்தாச்சு. இப்போ அம்மா வந்து அந்த வடகத்துக்கான மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. ஓப்பனிங் செரமனி ஸ்ரீதர் தான் பண்ணி வைக்கிறாரு. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு சின்ன டாட்ஸ் அவர் ஊற்றி பழகினதில்லை, பட் 1-2 போட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அவர் தான் இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. பக்கத்துலேயே ஊற்றலாமும்மா. அவ்வளோ கேப் போனீங்கன்னு நினச்சிக்கோங்களேன், இடம் இருக்காது. ஆமாம், ரொம்ப அவ்வளோ தடியாக பெருசாகவும் போடக்கூடாது, சின்னதாட்டு. அந்த கரண்டியோட முக்கு, அந்த சைடு முக்கு இருக்குல்லப்பா, அது ஊற்றணும். அப்படி ஊற்றணும். அது அதான் கரெக்ட். என்னது கஞ்சி ஊற்றி நான் எடுத்துட்டு வரேன். தட்டி வேணா கொண்டு வச்சுருந்தேன். இந்த கொஞ்சம் இங்கே பாருங்கம்மா, இது ஓகேவா? இந்த அம்மா ஊற்றலாம் இப்போ வயது வச்சுக்கோங்க. இப்போ போட்டீங்களா? அவங்க காணாம. சரி ஓகே, காணாதுன்னாரா? போடுங்க, ஓகே. அம்மா ஊற்றுறது எனக்கு எத்தாதெல்லாம் நீ ஊற்றிட்டு வாங்க. உட்காந்துட்டு நீங்கள் யார் மேற்பார்வையாளரா? கேமராவை மறைக்காம மறக்கலையே. சுப்பிரமணி, சூப்பர்வைசர் சுப்பிரமணி அவசரம் இருக்கிறாங்க. ஒன்று வந்து கட்டிலிருந்து அப்படியே கரண்டி வச்சு நசுக்கிக்குவேன். சில பேர் கவரில் ஊற்றுவாங்க, கவரில் நான்
எடுத்த ரா வீடியோவை அப்படியே நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ செம்ம நல்லா இருந்துச்சுங்க. ஆக்சுவலாக ரொம்ப வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. இந்தியாலேயும் நான் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி தங்கச்சியோட கல்யாணத்துக்கு போயிருந்தேன் இல்லையா, அப்போ அந்த கோவிட் பீரியடில் என்ன பண்ணுறதுனே தெரியாது. வீட்டை விட்டு எங்கேயுமே வெளியே போக முடியாது, வீட்டுக்குள்ளாடியே தான் எல்லோரும் இருந்தோம். ஸோ அம்மா அப்பாவும் வந்து நல்ல வெயில் அடிக்கிற டைம், அந்த மார்ச் ஏப்ரல் அந்த டைம்லலாம் நல்லா கொளுத்தி அடிக்கும்ல, சரி வடகம் போடலாமேன்னு சொல்லிட்டு ஆல்டர்னேட் டேஸ் மாற்றி நாங்கள் வந்துட்டு வடகம் தான் போட்டுட்ருப்போம். அதுவும் நான் வீடியோ உங்களுக்கு ஒன்று ஷேர் பண்ணியிருந்தேன், ரீல்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் வந்துட்டு கோவிட் டைமில் வந்துட்டு எங்களுக்கே பார்க்குறதுக்கு வந்துட்டு நல்லா இருந்ததுங்க அப்படின்னாங்க. அதே மாதிரி இப்போ அம்மா அப்பா இந்தியாவிலேருந்து வர்றப்பவும் நிறைய வடகம் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆனால் இங்கே அடிக்கிற வெயிலை பார்த்துட்டு அம்மா எதுக்கு அங்கேருந்து இங்கே தூக்கிட்டு வர்றது வேஸ்ட்டு தான், பேசாமல் இங்கேயே போட்டுடலாம் போல், 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் இங்கே அடிக்கிற வெயிலுக்கு வந்துட்டு காஞ்சிருந்தாங்க. ஸோ அதனால தான் நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம். இது வந்து அந்த கூழ் வடகம் இருக்கும் இல்லையா, அது போட்டாங்க. ஸோ அடுத்தால வந்துட்டு அந்த முறுக்கு வடகம் அதெல்லாம் போடுறப்போ கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாம் நீங்கள் தான்ப்பா, சரியா? உடனே பண்ணி தள்ளிடுறோம். காலையில் இட்லி சாம்பார் சட்னி பொங்கல் வடை கேசரி, மத்தியானம் அவியல் சாம்பார் அவியல் சொதி. ரொம்ப கூட எதிர்பார்க்கல, ஒரு தயிர் சாதம் இது எங்கள் ஊர்னா இதுக்குள்ள பார்சல் வீட்டு வச்சுருவேன். உங்கள் ஊரில் எனக்கு வந்து எங்கள் ஊர்லேயே பார்சல் கிடைக்குமே, வாங்கிட்டு வாங்க. எவ்வளோ பார்சல் கடை இருக்குது. அங்கே நடந்து போக வேண்டியதான். $3 மேலே செய்ய போறியா? ஏன் பாவி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கெல்லாம் 100 ரொம்ப ஜாஸ்தி. டிபெண்ட்ஸ் ஆன் ரெஸ்டாரண்ட். $100 மேலே ஆகும். டிபெண்ட்ஸ் ஆன் ரெஸ்டாரண்ட்ப்பா. இந்த மெக்டி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா $30-40 தாராளம் முடிஞ்சிடும். ஆனால் பிரேக்ஃபாஸ்ட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒன்று நல்லா இருக்கும். பேன் கேக் ஷாப்ஸு, அப்புறம் வந்து நிறைய இருக்குது. எவ்வளோ ரிச்சாக நீங்கள் சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ $500 கூட. ஆனால் அது என்ன வெயில் அடிச்சுக்கிட்டே இருக்குது. ஆனால் தூசி இருக்குதுல்ல, இந்த இதுக்கு மேலே போட்டேன் எது அதெல்லாம் பூண்டை ட்ராஷ் வெயிலும் காணலையாங்க. இதுக்கு வரவே மாட்டேங்க இன்னைக்கு பார்த்து வெயில். வருமா? 10 மணிக்கு ஆமாம். இவ்வளோ நேரத்துக்குள்ள வெயில் அடிச்சிருந்தீங்க. நாங்கள் 7 மணிக்கு போடையில் வெயில் அடிக்கிறது தான் காயம். நேற்றெல்லாம் மத்தியானம் எப்படி இருக்கு? இன்னைக்கு 97 டிகிரி இருக்கும். அப்போ வெயிலுக்கு என்ன கம்மியா? தாராளம் நல்லா அடிக்கும். இங்கே போயிடும் தாம்மா வெயில். ஆஹா, உங்களுக்கு தெரியாதா? இத்தனை நாள் இருக்கிறீங்கல்ல. சரி. ஒரு டைம் வரைக்கும் நல்லா வெயில் அடிச்சிட்டு இருந்ததுங்க. திடுப்புன்னு பார்க்குறப்போ எப்போதுமே எங்கள் டெக் ஏரியாவில் வந்துட்டு நல்ல சூடாக தான் இருக்கும். போக போக தான் மத்தியானம் ஒரு 3:30 மணி 4 மணிக்கு தான் வந்துட்டு அதில் கொஞ்சம் நிழல் வருமா. ஆனால் இன்றைக்கி வந்துட்டு ஒரு 1 மணி நேரம் நாங்கள் ஊற்றிட்டு இருக்கிற டைமில் லைட்டாக வந்து சூடு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா ஜில்லுன்ட்டே ஆக ஆரம்பிச்சிருச்சு. வெயில் இப்போ அடிக்காமல் இருக்கிறது பார்த்துட்டு அம்மாவுக்கு செம்ம டென்ஷன். ஐயோ இந்த வடகம் காயாது போலையே, அட்லீஸ்ட் ஒரு 70% இங்கே கொஞ்சம் காஞ்சாதான் நம்ம வந்து என்ன பண்ணலான்னா அந்த துணியோடு எடுத்துகிட்டு நல்லா வெயில் அடிக்கிற இடத்துல வந்துட்டு கொண்டு போய் வைக்க முடியும். பட் சுத்தமாகவே இதில் காயாமல் இருந்தப்போ என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. அண்ட் வெதரும் பார்க்குறப்போ இன்றைக்கி வந்துட்டு மழை இருக்கிற மாதிரி வார்னிங்கும் காட்டுச்சு. நெக்ஸ்ட் டேஸ் வரப்போகிற நாட்களும் மழை இருக்குது. பட் கொஞ்ச நேரம் இல்லை, கிளி ரொம்ப நேரம் கடவுள்கிட்ட வேண்டினதுக்கப்புறம் என்னாச்சுன்னா இந்த சைடில் வந்துட்டு கொஞ்சம் நல்ல வெயில் அடிக்க ஆரம்பிச்சிது. அதுக்குள்ளாடி எல்லாம் கடன்னு போட்டுட்டு அம்மா என்னென்னா ஒரு 50-60% காஞ்சிட்டுனா கூட பரவாயில்ல. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கராஜ் அந்த என்ட்ரன்ஸ் இருக்கும் பாருங்கள், பாத்வேயில் வந்துட்டு அதில் கொஞ்சம் நேரம் நம்ம போட்டு வைக்கலாம் அப்படின்னாங்க. அதனால் கடன்னு போட்டு முடிச்சுட்டு இருந்தோம். நீ மண்டி போட்ட மாதிரி நான் ஊற்றின காலம் உண்டு. இப்போ போட முடியுமா எனக்கு? நானே இப்படி ஒரு காலம் சொல்கிறேன், காலப்படாது. அதுக்குள்ளே நான் போக மாட்டேன். உங்கள் வாயில் நல்ல வார்த்தையே வராது போல. ஆமாம், பின்ன என்ன இப்படி நம்ம இருந்துக்கிட்டே இருந்தால் அடுத்த ஜெனரேஷன் எப்படி வர்றதுக்கு? நமக்கு ஆசை தான், இருந்துக்கிட்டே இருக்கலான்னு ஆசை தான். போதும் இன்னொன்று ஊற்று. பரவாயில்ல, ஒன்றும் இல்லை, ஸ்டிக் பண்ணால் பரவாயில்ல. நைஸ் ஜாப், குட் ஒன் டு கோ. ஆமாம், பண்ணு கீப் ஆன் டூயிங் இட்.
பண்ணிகிட்டே இரு. ஒன்றுத்துக்கு ஒன்று டச் ஆகக்கூடாது, டச் ஆகாமல் பண்ணணும். ஒரு சிங்கிள் ட்ராப் ஊற்று, பெருசாக ஊற்று. Where are your extra hands? போதும் போதும் போதும். Another one. Give some gap. என்னடா கோயிலில் சக்கரை பொங்கல் போடுற மாதிரி அவ்வளோ மேலே தூக்க வேணாம். போங்க. நாங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றுன மாதிரி டுகு குட்டுக்கும் வந்துட்டு ஊற்றணும்னு ஆசை வந்துச்சு. ஸோ அதனால் அவங்களுக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்தாச்சு. ஆனால் குழந்தைங்க என்ன பண்ணாங்கன்னா குட்டி குட்டியாக பக்கத்தில் ஊற்றுனாங்க. பட் அவங்களுக்கும் வந்து இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இல்லையா. அண்ட் தரையில் போட்டதை விட ஆக்சுவலாக இது வந்து அந்த மெட்டாலிக் இரும்பு டேபிள் இல்லையா, அதனால் என்ன ஆச்சுன்னா நல்ல சூடாகவும் இருந்துச்சு, கல்லும் நல்லா சூடாக இருந்துச்சு. துணி மட்டும்தான் போட்டிருந்தோம். போடவே எங்களுக்கு தெரிஞ்சுது மேலாப்பில் இருக்கிற எல்லா வடகமும் ரொம்ப சீக்கிரமாக காயிற மாதிரியே இருந்தது. சரி ஓகே, இருக்கிற மாவில் வந்துட்டு கரெக்டாக இதுலேயும் போட்டு முடிச்சிடலாமேன்னு சொல்லி 2 பேரும் இதுலேயும் போட்டு முடித்தோம். சரிடா, நம்ம இன்றைக்கி வந்து ஒரு அன்பாக்சிங் தான் பண்ண போகிறோம். ஸோ என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்திருந்தது ஒரு பெரிய பேக்கேஜில் வந்தது. டுகு குட்டுக்கு செம்ம சர்ப்ரைஸ். என்னடா, ஏன்னா யூபிஎஸ்லேருந்து இது டெலிவர் பண்ணுறப்பவே நல்ல பெருசாக இருந்துச்சு. அவரே ரொம்ப நேரம் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் எடுத்து வெளியே வச்சாரா. ஸோ டுகு குட்டுக்கு தெரியாது இது என்னதுன்னு. ஆக்சுவலாக இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேபிஓ பைக்ஸில் இருந்துட்டு நமக்கு ஸ்டைலிஷ் அஃபோர்டபுள் ஃபோல்டிங் எலக்ட்ரிக் பைக், அதுவும் கே சீரீஸில் K1 K2 இருக்குது. நமக்கு K1 சீரீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. நிறைய கலர்ஸ் இருக்குது. ஸோ ஸ்பெஷாலிட்டி என்னன்னு டைட்டிலே பார்த்துருப்பீங்க. அஃபோர்டபுள் எலக்ட்ரிக் பைக் இது. ஸோ நீங்கள் வந்து நார்மலாகவும் ஓட்டிக்கலாம், இல்லைனா எலக்ட்ரிக் சீரீஸ் வேணும்னா அதில் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். நிறைய கலர்ஸ் இருக்குது. எனக்கு பிடிச்சதில் இந்த ப்ளூ கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ அதை நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். K1 K2 2 சீரீஸ் கொடுத்துருக்குறாங்க. பட் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை. பேட்ரி சைஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த சீட்டிங் சைஸஸ் மட்டும்தான் டிஃபர் ஆகும். மற்றபடி K1னாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், K2னாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அவங்களோட லிங்க்கை வந்துட்டு கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸ் இப்போ போயிட்டு இருக்குது. அண்ட் அன்பாக்சிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ பார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. எதுக்குன்னா உள்ளாடியே உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், யூஎஸில் இங்கே என்ன ப்ராடக்ட்ஸ் வாங்கினாலும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு செட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். பட் இந்த கேபிஓ எலக்ட்ரிக் பைக் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கவே இல்லை. மிஞ்சி போனால் ஒரு 20 மினிட்ஸ் என்னமோ தான் இருக்கும். அதுக்குள்ளாடி ஈஸியாகவே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. எங்கள் அப்பாவுக்கும் வந்துட்டு சூப்பராக இருக்குமா இந்த சைக்கிள், நம்ம ஊரில் ஓட்டின சைக்கிள் மாதிரியே இல்லைன்னாங்க. பட் இது எலக்ட்ரிக் பைக் இல்லையா, நான் ஒன்றும் இல்லைப்பா, இது நம்ம ஊர் சைக்கிள் மாதிரி தான். பட் அதில் ஒரு எக்ஸ்ட்ரா வெர்ஷன் வந்துட்டு இந்த எலக்ட்ரிக் ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் இதில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ எப்படி ரன்னிங் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு பார்க்கணும் இல்லையா, அதை கூட நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கிறேன். ஸோ நம்ம எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அண்ட் ஃபைனலி கேபிஓட எலக்ட்ரிக் பைக் K1 சீரீஸ் வந்துட்டு நல்ல சூப்பராக எவ்வளோ ஸ்டைலிஷாக இருக்குதுன்னு பாருங்கள். ட்ரைவ் பண்ணுறது கூட ஸ்ரீதர் சொன்னார் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது. அந்த ஒரு ஈஸ் இருக்கணும் பாருங்கள். நம்ம வந்து இப்போ ஹில் டாப் மேலே ஏறுறப்போ இல்லை இறங்குறப்போனா சைக்கிள் ட்ரைவ் பண்ணுறப்போ அந்த ஒரு கன்வீனியன்ஸ் இருக்கணும் உங்களுக்கு. ஓட்டுறதுக்கும் நல்ல ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். அது எல்லாமே இந்த ஒரு K1 சீரீஸில் இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நான் இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ கூட அட்டாச் பண்ணியிருக்கிறேன். ஸ்ரீதர் வந்து யூஸ்வலாக ஜிம்முக்கெல்லாம் போகிறப்போ கண்டிப்பாக சைக்கிளிங் எல்லாம் பண்ணுவார். வீட்டில் நம்ம பேஸ்மெண்ட்லேயே சைக்கிளிங் இருக்குது. பட் அதெல்லாம் ஃபிக்ஸபிள் இல்லையா. இந்த மாதிரி நம்ம ட்ரைவ் பண்ணிட்டு போகிறப்போ அதில் ஒரு ப்ளஷர் இருக்குது. கொஞ்சம் நல்ல ஒர்க் அவுட் பண்ண மாதிரி இருக்கும், நல்லா வேர்க்கும், நல்லா நேச்சர் என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கும். நம்ம பாடிக்கும் வந்துட்டு செம்ம ரிலாக்ஸிங்காக இருக்கும். அதனால் அவரும் ஓட்டிகிட்டு வந்து அவரோட தனிப்பட்ட ரிவ்யூ தான் நான் இதில் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கும் சைக்கிள் ஓட்ட தெரியும். பட் நான் ஃபஸ்ட்டு சைக்கிள் ஓட்ட ட்ரை பண்ணப்போ எனக்கு என்னமோ கொஞ்சம் நான் தடுமாறின மாதிரி இருந்தது. அதனால் நான் இன்னொரு நாள் கண்டிப்பாக நல்லா நான் ஓட்ட கற்றுக்கிட்டு அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு அதில் ஷேர் பண்ணுறேன், சரியா. இதில் டுகு குட்டுவும் வந்து ஸ்ரீதரோட ஒரு ரைடு போகணுன்னாங்க. ஸோ குழந்தைங்களும் நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. உங்களுக்கும் இந்த K சீரீஸ் உங்கள் ஃபேமிலிக்கோ இல்லாட்டா உங்கள் ஹஸ்பண்ட்க்கோ இல்லை உங்கள் ஒய்ஃப்க்கோ நீங்கள் வந்து ஏதாச்சும் பர்த்டே கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்க்கை யூஸ் பண்ணிக்கோங்க. 4 மைல்ஸ் இருக்குது. பவர் இங்கே எவ்வளோ இருக்குது, எவ்வளோ மைல்ஸ் போகுதுன்னு சொல்லிட்டு. அண்ட் இது வந்துட்டு இது அமுக்கியாச்சுன்னா எலக்ட்ரிக் மோட் ஸ்டார்ட் ஆகும். இது அமுக்கியாச்சுன்னா
இங்கே உள்ள. ஸோ இப்போ பெடல் பண்ணி ட்ரைவ் பண்ணது பார்த்தீங்க இல்லையா? பட் இந்த பைக்கோட ஸ்பெஷாலிட்டி வந்துட்டு இட்ஸ் எலக்ட்ரிக் பைக். அப்போ அதோட ஃபீச்சர் காட்டாமல் எப்படி? ஸோ இப்போ ட்ரைவ் பண்ணுறது வந்துட்டு எலக்ட்ரிக் மோடில் தான் வந்து ஸ்ரீதர் ட்ரைவ் பண்ணுறாரு. அதுலேயே நிறைய ஸ்பீட்ஸ் இருக்குது. 1ல் இருந்துட்டு ஐ திங்க் 4 வரை என்னமோ இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ஸ்பீட் 1ல் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு செட்டில்டாக போகும். 2ல் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். பட் டிரைவிங் வந்துட்டு அவ்வளோ ஸ்மூத்தாக அவ்வளோ ஃப்ளெக்சிபிளாகவே இருந்துச்சு. ஸ்ரீதர் ஆக்சுவலாக பெடல் பண்ணி ட்ரைவ் பண்ணுறதை விட இந்த மாதிரி எலக்ட்ரிக்கில் ட்ரைவ் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப கம்ஃபர்டிங்காக இருக்குது. அந்த அழிச்சு விட்டேன். பாய் ஆராத்யா. இன்னும் 2 minutes தான், டைம் ஆயிடுச்சு. நீண்டு தான் ஓட்டுவாரு. அதே ருக்கு பண்ண வேண்டியதான். அப்ப எனக்கு மட்டும் ஏன் அது திரி வர மாட்டேங்குது? சும்மா இருக்கு. இல்ல கரெக்டா உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கதான் சரி. என்ன பண்றீங்கம்மா? கடை காஞ்சாச்சு. எடுத்து தாம்பாளத்தில் எடுத்து வச்சு நாளைக்கு 2 நாளைக்கு காய போடணும். லைட்டாக ஒரு மழை எங்களுக்கு வந்துட்டு அலர்ட் கொடுத்தது. ஆனால் ஆக்சுவலாக எங்கள் மழை காஞ்சிருச்சு. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஈரம் இருக்குது. ஒரு 1 மணி நேரம் காஞ்சிருந்தா மழையே இன்னைக்கு வரக்கூடியது இல்லை. 8 மணி வரைக்கும் வெயில் அடிக்கும் ராத்திரி. இன்னைக்கு மழை என்னமோ மழை 6 மணிக்கே மூடிட்டு திடீர் இப்போ லைட்டாக பெய்ய ஸ்டார்ட் பண்ணியிருக்குது வெளியே. ஸோ நான் குயிக்காக எடுத்துகிட்டு வந்துட்டேன். தண்ணி கழிச்சு எடுத்து நாளைக்கு ஒரு நாள் காஞ்சா போதுமா? நல்ல வெயில் அடித்தா ஒரு நாள் தான். இப்படியோ வெற்றிகரமாக போட்டு முடிச்சிட்டோம். ஒரு கெஸ்ல ஃப்ளூக்ல தான் போட்டது. சரி எப்படி இருக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம். அங்கெல்லாம் நிறைய போட்டிருக்கிறாங்கல்ல, பட் இங்கேயும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணது. நல்லாவே வந்தது. அது டெய்லி இப்பெல்லாம் பயங்கரமான ஒரு வெயில். ஆனால் இன்னைக்கு மட்டும் அது முதல்ல அந்த அங்கே கொண்டு போட்டிருந்தா நல்ல வெயில் அடிச்சிருக்கோம். நம்ம அந்த பலகையில் போட்டதுனால அது தூசி வரும். தூசி ஒட்டிடக்கூடாது. அதனால நம்ம டெக்லேயே போட்டிருந்தோம். கராஜில் போட்டிருந்தோம்னா இதுக்கு சீக்கிரமாகவே இன்னும் காஞ்சிருக்கும். பரவாயில்ல, காஞ்சிட்டு இவ்வளோதான் காயும் எனக்கு. நம்ம அங்கேயே என்ன 7 மணிக்கு போட்டால் 10 மணிக்கு 3 மணி நேரத்துலேயே 7 மணிக்கு போட்டால் 5 மணி வரை இருக்கும். அவ்வளோதான். 4:30 5 மணி வரைக்கும் தான் வெயில் மாடியில் அடிக்கும். அது நான் வடகம் போடுற அன்றைக்கி தான் மழை தான் வரும். 3/4 நாள் வடகம் போடுற அன்றைக்கி மழை மாடிக்கும். 3ஆவது மணிக்கு ஏறி 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 என்ன இது பாதி கூட இருக்கு. அந்த டப்பாவில் ஃபுல்லாக இருக்குதுல்ல. ஆமாம், நல்லா காஞ்சிருக்குல்ல. நல்லா காஞ்சாச்சு. நம்ம ஒரு எவ்வளோ அரை 1 கிலோ போட்டோமா? ஒரு 1/2 கிலோ கொஞ்சம் கூடும். 1/2 கிலோ தான். 1/2 கிலோ மொறுன்னு காஞ்சி வறுப்புற அன்னைக்கு காமிக்கலாம். இன்னொன்று எல்லாமே இதுலேயே தான் இருக்குதா? ஓ, தனித்தனி பிளேட்டில் இருந்ததுல. ஒன்று தான் இல்லை ஒன்று. ஆனால் நாங்கள் வறுத்து ஏற்கனவே சாப்பிட்டு பார்த்துட்டோம் நேற்று. நான் வறுக்கும்போது ஆமாம், அதில் 1/4 டப்பா கூட இருக்காது போல. ஆமாம், நானே சொன்னேன். ஊற்றும் போதாம நிறைய. எங்க போற? டேய் ரொம்ப சூடுடா. இவ்வளவு வாங்கணும்னா 150 ரூபா வேணும்ல. 150 ரூபாயாவது வேணும். அங்கே உள்ள கணக்குக்கு பார்த்தாலே
இங்கே நமக்கு ஒரு 1/2 கிலோ அரிசி 15 ரூபா செலவுலேயே 30 ரூபா செலவுலேயே இவ்வளோ கிடைக்குது. 30 ரூபா கூட ஆகாது அரிசி. ஒரு 2 தடவை போட்டாச்சுன்னா உனக்கு டப்பானே, ஒரு தடவை போட்டால் கூட டப்பானே இருக்குது. 2 தடவை நினைக்கிறேன் இல்லை, 1/4 டப்பா தான் இருக்குது. வறுத்த வீடியோ ஷார்ட்ஸ்லலாம் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நாளைக்கு மறுபடியும் உங்களுக்கு வேணும்னாலும் தனியாக இன்னொரு வீடியோவில் நான் வந்துட்டு வறுக்கிறத கூட காட்டுறேன். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எங்களோட சேர்ந்து நீங்களும் வடகம் போட்டிருக்கிறீங்க. நாளைக்கே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் உங்கள் எல்லாரும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் மஞ்சு சைனிங் ஆஃப். டேக் கேர், பை, ஸ்டே சேஃப்.